தேவன் பிதாவாகிய தேவன் என்னை தெரிந்து கொண்டார், உலக தோற்றத்திற்கு முன்னதாக இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், அதை விசுவாசித்த பொழுது தேவ ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார். எல்லாமே அவருடைய காரியம். இப்ப நமக்கு எதுக்கு விசுவாசம் வேணும்னா, எந்த சூழ்நிலையும் அசையாம அந்த பொசிஷன்ல நிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அது என்ன தகுதி? அவருடைய குமாரனை விசுவாசத்தினால் வந்த தகுதி. அது தேவன் கொடுத்து, அவர் கொடுத்த பிள்ளையாக்கிட்டா திருப்பி போய் கேட்க கூடாது, நான் உங்க பிள்ளை தானா, எனக்கு தகுதி இருக்கா, நீங்க என் மேல அன்பா இருக்கீங்களா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தானே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறது இல்லை. விசுவாசத்துல பிழைக்கிறதுனா என்ன? கிருபையை வீணாக்காத பிழைப்பு தான் விசுவாசத்துல பிழைக்கிறது. நீதி வர்றதுக்கு போய் நியாயப்பிரமாணத்தினால இனிமேல் தேட மாட்டேன். நான் இனிமேல் போய் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். இயேசுவை பற்றி விசுவாசத்தினால பிழைத்திருக்கேன். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு முடிச்சிட்டார். இதுக்கப்புறம் உன் ஒப்பீனியன் என்ன, உன் ஒப்பீனியன் என்ன? அல்லது நான் தேவனுக்கு முன்னாடி போறதுக்கு, கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம், இதெல்லாம் இனிமேல் கிடையாது. ஏன்னா இயேசுவே எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிற ஜீவன் என்னோட அல்ல, அவர் தான். அந்த விசுவாசத்துல தான் நான் வாழ்றேன். அதனால இனிமேல் போயிட்டு அந்த பழைய காரியங்கள் எல்லாம், இந்த ஓல்ட் ரூல் கீப்பிங், இதை செய்யணும் அதை செய்யணுங்கிறதெல்லாம் நான் செஞ்சுட்டு கர்த்தரோட உறவா இருக்கிறதுக்கு போய் நான் எதையாவது செஞ்சு அதன் மூலமா நான் சரியான உறவை அடைஞ்சிடலான்னு திருப்பி ட்ரை பண்ணேன்னா நான் என்ன பண்றேன்? தேவனுடைய கிருபையை போயிட்டு நான் மதிப்பு இல்லாம ஆக்க மாட்டேங்கிறார். கிருபைக்கு மதிப்பு கொடுக்க கத்துக்கிறேன். உன் ஒப்பீனியன் என்ன, என் ஒப்பீனியன் என்ன, இல்ல பிசாசோட ஒப்பீனியன் என்ன, இதை வச்சு நான் போய் என்னுடைய தேவனோட போய் நான் உறவு கொள்ள போறதில்ல. தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு ஒப்பீனியன் நான் கொண்டு வந்தேன்னா கிருபையை தள்ளுறேன்னு அர்த்தம். எந்த ஒப்பீனியன் எடுத்துக்க மாட்டேன், கிருபையை மட்டும் பிடிச்சிப்பேன்னா என் உறவு தேவனோட சரியா இருக்கும். கிறிஸ்துவே மரித்தோர் அப்படி வேத வசனத்தை தான் அவர் பேசுறார். ஆவியானவர் தனியா பேச மாட்டார், சுயமா பேச மாட்டார். ஆவியானோட சத்தம் உங்களுக்கு கேட்குதுன்னா இங்கேருந்து தான் வரணும். சுயமாய் ஏன் சொல்றாரு? அவர் சுயமாய் பேச மாட்டார். இயேசு உயிரோட எழுப்பினே, உன் டாடி உனக்குள்ள இருக்கல, இதுக்காக பயப்படலாமா? எதையும் செய்வேன் உனக்காக. நீ எதை பார்த்து பயந்தாலும் அதை நான் உயிர்ப்பிக்க வல்ல தேவன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தூக்கம். விசுவாசிக்கிற நம்ம மேல் தேவன் தன்னுடைய நீதியை பலிக்க பண்ணியிருக்கிறார். இன்னைக்கே தன் குமாரன் போல பிள்ளையா தான் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் அப்படியே மாறவும் போறோம். இதை வச்சுக்கிட்டு நீ எப்படிப்பா தப்பு பண்ணுவ? அதான் எழுதுறாரு, இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். எங்க அப்பா யாருன்னு பார்க்கிறோமா? எங்க அப்பா மாதிரி இருப்பான், நான் இருப்பேன். அதான் சரியான பிள்ளைங்க. கர்த்தர் உன்னோட பேசுகிறதுக்கு, கர்த்தர் வந்து உனக்கு இதான் சுத்திகரிப்பு. கர்த்தர் உன்னை தேடுறாரு, அவருக்கு அவைலபிளா இரு. தேவனுடைய சித்தத்தை செய்ய, தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறதை செய்ய நான் தேவனுக்கு அவைலபிளாக இருக்கிறது தான் பரிசுத்தம். தேவனுடைய ஆலயத்தில் அவர் விரும்பின காரியத்தை செய்ய அந்த பாத்திரங்கள் அவைலபிளா இருந்தது. தேட மாட்டாங்க ஆசாரியரை வந்து எங்க பாத்திரத்தை காணும்னு. ஏன்னா அது ஆலயத்து பாத்திரம் ஆலயத்துக்குள்ளதான் இருக்கும். ஆதாம தேடின மாதிரி ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு தேடக்கூடாது. இத்தனை நாள் அவைலபிளா இருந்தான், இன்னைக்கு போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஆசாரியன் தினந்தோறும் பாத்திரத்தை தேடுறது கிடையாது நம்மளை போல, எங்க வச்சோம். ஏன்னா அது அவைலபிள். இயேசு எப்போதும் பிதாவுக்கு அவைலபிளா இருந்தார், ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா நான் எப்படி தேவனுக்கு அவைலபிளா இருக்கணும், நான் கூட முன்னாடி ரொம்ப நாள் யோசிப்பேன், இயேசு ஏன் இப்படி சொன்னாரு? இயேசு பிதாவுக்கு எப்போதும் அவைலபிளா இருந்தாரு. எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா கிரமங்களுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா அசிங்கங்களுக்கும் நீங்கள் நானும் அவைலபிளா இல்லாம தேவ சித்தத்தை செய்ய தேவனாகிய நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கும் அவைலபிளா இருப்பதைத்தான் சுத்திகரிப்பு. அவைலபிளா இருப்பதுதான் பரிசுத்தம். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. வசனத்தை இவ்வளோ நாள் எவ்வளோ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம விசுவாசத்தை குறித்து இந்த முறை கவனித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இதுக்குள்ளே இருக்கிற அற்புதமான காரியங்களை நான் வெளிக்கொண்டு வர விரும்புகிறேன். அடிப்படையான சத்தியங்கள் இவைகள், ஆனால் ஆழமான சத்தியங்கள். அதாவது இங்கே தமிழில் மட்டும்தான் இந்த வசனம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. எப்படி பலிக்குமா? நான் சொல்றல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். விசுவாசத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. இயேசுவை விசுவாசிக்கும் போது, நம்முடைய ஆண்டவராகி இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் என்னத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ரட்சிப்பில் நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம். எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா, முதல்ல தேவனுடைய நீதியை நம்ம மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது.
பாவிகளாயிருந்த நாம் இயேசு என்னும் இந்த ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கும்போது காணப்படாத ரீதியில் தேவனுடைய விசுவாசம் நம்ம மேல பலிக்குது. இங்க பலிக்கும் தமிழ் வார்த்தை வந்திருக்கு. சொல்லுவோம்ல சில, அப்பா அவர் சொன்னா அப்படியே பலிச்சிடும், அவர் ஆசீர்வதிச்சா அது அப்படியே பலிக்கும், அவர் ஒரு வார்த்தை சாபமா சொன்னா அது அப்படியே பலிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பாது. அப்போ இந்த இடத்துல பலிக்கும் அப்படின்னா என்ன பலிக்கும்? தேவனுடைய நீதி. தேவ நீதி இயேசுவை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் அது வேலை செய்யும். அது எதை செய்ய நினைச்சதோ அதை செய்யும். அது எப்படியா செய்யுமா? விசுவாசிக்கிற எவர்களுக்கு உள்ளும் எவர்கள் மேலும், இன்சைட் அண்ட் அவுட் சைடு. தேவ நீதி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில உள்ளான வாழ்க்கையிலையும் அது பலிக்கிறது. வெளிப்பிரகாரமான நம்ம காணப்படுகிற நம்ம வெளிப்பிரகாரமான குடும்ப வாழ்க்கை அல்லது சமூக வாழ்க்கை, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை அது பாதிக்கிறது. வித்தியாசமே இல்லை. அவங்க யாருங்கிற வித்தியாசமே கிடையாது. அவங்க யாரா வேணா இருக்கலாம். அவங்க எந்த நாட்டிலேருந்து வரலாம், எந்த குலங்கோத்திரத்திலேருந்து வரலாம். ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த தேவ நீதி அவர்கள் மேல் பலிக்கும் இருக்கு. அப்போ தேவ நீதி எதுக்கு பலிக்கணும் அப்படிங்கிறத, எப்படி இதை கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கு இன்னும் ஒரு பகுதியை நான் போக விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி விசுவாசத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை விளக்க விரும்புகிறேன். அதாவது முக்கியமாக விசுவாசத்தோடைய கோட்பாடு என்ன, தேவன் எதுக்கு நம்மை விசுவாசத்தினால் அழைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, தேவன் இயேசுவின் மூலமாக, அதாவது இயேசுவின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் போது என்ன பண்ணுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மை ஒரு சில காரியத்துக்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு தகுதி, தேவனுக்கு நம்ம கிட்ட ஒரு தகுதி தேவைப்படுகிறது மனுஷன்கிட்ட. ஏன்னா தேவன் தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி தான் மனுஷன் உண்டாக்குனார். தேவனுடைய பல சாயலை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுல முக்கியமானது அல்லது பிரதானமான சாயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் நீதிபரர். தேவனுடைய நீதிக்கும் நம்ம நீதிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இன்னைக்கு தான் எட்டாம போச்சு. ஆனா என்னைக்கு ஆதாம சிருஷ்டித்தாரோ அன்னைக்கு தேவன் தன் சாயலில் உண்டாக்குனானா என்ன அர்த்தம்? தேவன் எப்படி நீதிபரராக இருந்தாரோ அப்படிதான் ஆதாமும் நீதிபரனா இருந்தான். எந்த வித்தியாசமும் கிடையாது. பாவத்தின் மூலமாக மனுஷன் சாயலை இழந்து போனான்னா என்னத்தை இழந்து போனான்? தேவ நீதி என்ன இழந்துட்டான். பாவினாலே அர்த்தம் என்ன தெரியுமா? பாவினா எல்லா பெரிய பெரிய லிஸ்ட்டு காண்பிப்பாங்கல்ல, அதெல்லாம் பாவ செயல். தேவனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் பாவி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் என்ன விதமான நீதி எதிர்பார்க்கிறாரோ அவன் அதை செய்யலைன்னா அவன் பாவி தான். அவன் எவ்வளோ நல்ல கிரியைகள் செய்திருக்கலாம், அவ்வளோ நிறைய புண்ணிய கிரியைகள் செய்திருக்கலாம், அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். தேவன் நன்மை செய்கிற மனிதர்களை விரும்புகிறார். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற நீதியை அவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை. எப்படி வேதம் சொல்லுது? எல்லாரும் பாவிகளானார்கள், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், எல்லாரும் தேவ மகிமை இழந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பார்வையில் அவர் எதிர்பார்க்கிற நீதியை யாருமே செய்ய முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும் போது தேவன் என்ன பண்ணுகிறார்? அந்த நீதியை கொடுத்து நம்மை தகுதிப்படுத்துகிறார். நம்ம போன வாரம் பார்த்தோம்ல, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைவதற்கு அவர் நம்மை தகுதிப்படுத்தினார். எதனால? இயேசு சிந்தின ரத்தத்தினாலே. இந்த ரத்தம் அந்த தகுதியை கொடுத்திருக்கிறது. அப்ப நான் என்ன சொல்லுகிறேன்? கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்திட்டார். சில சுதந்திரங்களை நம்ம அனுபவிப்பதற்கு நம்மளை தகுதிப்படுத்திட்டார். அப்ப நம்ம எதுல கவனம் வைக்கணும்னா, தகுதியின் மேல கவனம் வைக்கக்கூடாது, பொசிஷன் மேல நம்ம கவனம் வைக்கணும். தகுதிப்படுத்தி ஒரு பொசிஷனுக்கு கொண்டுட்டு வரார். பாவியா இருக்கிற நம்மை நீதிமான் என்ற தகுதியை கொடுத்து, நீதிமான் மாத்திரமல்ல நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி, அதை நம்ம பிள்ளையாய் நம்மளை தகுதிப்படுத்தி என்னுடைய சுதந்திரத்துக்கு நீ வான்னு சொல்லும் போது, இப்ப மறுபடியும் நீதிக்கு இங்க இடம் இல்லை, பொசிஷனுக்கு இடம். நாம் தேவன் எந்த பாக்கியத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறாரோ, ஒரு உதாரணம், பிள்ளை என்பது ஒரு பொசிஷன். அங்கே பிள்ளை என்ற ஸ்தானம், கரெக்ட், ஸ்தானம், பொசிஷன் ஸ்தானம்.
அப்பதான் சொல்ற கரெக்டான வார்த்தை ஸ்தானம். எந்த ஸ்தானத்துக்கு தேவன் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் நான் நிற்க தேவன் என்னை அழைக்கிறார். அந்த ஸ்தானத்தில் நின்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் அனுபவிப்பதற்கு எனக்கு தேவை விசுவாசம். ஹல்லேலூயா. இப்போ இயேசுவை விசுவாசிக்கும் போது நமக்கு தகுதி தேவனை கொடுத்துறார். இப்போ இனிமேல் போய் நான் தகுதி உள்ளவனா தகுதி இல்லாதவனா அப்படின்னு போயிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கக்கூடாது. இப்போ தேவன் கொடுத்த அந்த பொசிஷனில் பிள்ளைன்னு கூப்பிட்டாருன்னா பிள்ளையா கடைசி வரைக்கும் நிற்கணும். பிள்ளையா என்னை தகுதிப்படுத்தி விட்டார். அவர் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். பொசிஷனுக்கான அதிகாரம், அத்தாரிட்டியை கொடுத்துட்டார். இப்போ நம்ம கிறிஸ்தவ ஜீவியம் என்ன, சபையின் போதனை என்னன்னா, எப்படி நான் இந்த பொசிஷனில் சரியாய் நின்று விசுவாசத்தினால் நின்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறேன். ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது பிசாசு எங்க நம்மளை டார்கெட் வைக்கிறானா, உனக்கு தகுதி இல்லை, இன்னும் சில காரியங்களை நீ சரியான பிறகுதான் கர்த்தர் உனக்கு பிள்ளைகளை கொடுப்பாரு, நீ தகுதி இல்லாதனால தான் நீ இப்படி கஷ்டப்படுற, இன்னும் நீ உன்னை தகுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கும் போது நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய சத்தியம், தகுதி என்னுடைய செயல்களினால் உண்டாவதல்ல, அவர் கிருபையினால் அதை கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் பேர் விசுவாசி. அப்படிதான் நம்ம சொல்றோம், பிலீவர்ஸ். அப்ப நம்மளுடைய வேலை விசுவாசத்தில் உறுதியாய் நின்று அந்த பொசிஷனில் நாம் சரியாய் நிற்க வேண்டும். எவ்வளோ அவன் சேரை பிடிச்சி நம்மளை இழுத்தாலும் நம்ம சேரை விடக்கூடாது. என்ன சேர் அது? நான் தேவனுடைய பிள்ளை என்கிற சேர். ஆமேன். எந்த காரணத்தை கொண்டும் அந்த சேரை நம்ம விட்டுறக்கூடாது. அதை நாம் உறுதியாய் பற்றி பிடித்து வாழ்க்கையில் முன்னேறி போக தேவன் நம்ம அழைக்கிறார். இதை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவ நீதி, விசுவாசத்தினால் நம்ம மேல் தேவ நீதி பலிக்குது இல்லையா? இந்த தேவ நீதிக்கு இயேசு என்ன செய்திருக்கிறார்? நான் 2 வாரமாக சொல்லிட்டு இருக்கேன், சொல்கிறேன்னு அதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நேரடியாக நான் அங்கே போயிடுறேன், அங்கே போகிறேன். ஏன்னா இது நமக்கு ரொம்ப அற்புதமான காரியங்களை செய்ய போகிறது வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆக்சுவலாக 1 முதல் 9 வசனங்களை வாசிக்கணும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், முதல் 2 வசனங்களை மட்டும் வாசிக்க போகிறேன். ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்புனா முதல்ல என்ன? நான் பாவிங்கிறது ஆக்கினை தீர்ப்பு. நான் கர்த்தருக்கு முன்னாடி வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இல்லை, நான் பாவி, நான் குற்றவாளி, நான் இதை செஞ்சிட்டேன் அதை செஞ்சிட்டேன், அதனால தேவன்கிட்ட போகிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. அது மட்டும் இல்லை, தேவன் ஒரு நாள் வந்து நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். அன்னைக்கு நான் நியாய தீர்ப்பை அடைந்து விடுவேன். இது பேர் தான் ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்புன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. ஒன்று, நான் பாவி. 2வது, நான் நீதிமான் இல்லை, நான் தேவன்கிட்ட போக முடியாது, தேவன் என்னை மன்னிக்க மாட்டார், தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. அதையும் தாண்டி ஒரு நாள் வருகிறது, தேவன் என்னை நியாயம் தீர்க்கும் பொழுது நான் குற்றவாளியாக காணப்படுவேன். இதன் பெயர் தான் ஆக்கினை தீர்ப்பு. சரி, அடுத்து, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. என்ன விசுவாசிக்கு நடந்திருக்குன்னு எழுதுறாரு. அது எப்படி நீல்? மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், சாயல் பற்றி தானே பேசிட்டு இருக்கோம், பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அங்க சொன்னாரு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா, பாவத்துக்கு ஒரு ஆக்கினை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். இது எப்படிங்கிறது தான் நான் எளிமையாக விளக்க விரும்புகிறேன். சரி, இப்போ நியாயப்பிரமாணம் இருக்கு இல்லையா? நியாயப்பிரமாணம் என்பது என்ன? நியாயப்பிரமாணம் என்பது எழுத்தின் பிரமாணம்னு சொல்லலாம். தேவன் எழுதி கொடுத்த பிரமாணம். அந்த எழுத்தின் பிரமாணத்தில் தேவன் என்ன சொன்னார்னா, நீ இதெல்லாம் செய்யணும். ஏன்னா தேவன் நீதிபரர், தேவன் எதிர்பார்க்கும் நீதியை நிறைவேற்ற தேவன் கொடுத்த பிரமாணம். அப்படி நீ இதெல்லாம் செஞ்சினா உனக்கு ஆசீர்வாதம், அப்படி நீ செய்யலைன்னா சாபம். சாபம் மட்டுமல்ல, அந்த நீதி தவறுனா பாவம் ஆயிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நியாயப்பிரமாணங்கிறது எழுத்தின் பிரமாணம். அந்த எழுத்தின் பிரமாணத்தில் என்ன சொன்னுச்சுன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம்.
இதுதான் நியாயப்பிரமாணம். சரி, அப்ப நியாயப்பிரமாணத்தை எதுக்கு தேவன் கொடுக்கிறாருன்னா, இந்தந்த செயல்களை நீ செய்து என்னை பிரியப்படுத்த வேண்டும், இதையெல்லாம் நீ செஞ்சினா நான் உன் மேல் அன்பா இருப்பேன், நீ தகுதியுள்ளவனா இருப்பேன். ஏதாவது ஒரு பகுதியில் நீ அதை செய்ய தவறிட்டுனா அதுக்கு பதில் என்ன செய்யணும்? மரணம் வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். ஏன்னா அந்த பலி இன்னொரு மரணமாய் மாறுகிறது, நீ பலி செலுத்தணும். அப்படி இதுதான் நியாயப்பிரமாணம். அப்போ நான் என்ன பண்ணுகிறேன், நான் எந்த பகுதியில் தேவனுக்கு விரோதமாக செஞ்சிட்டேன்னு என் மனசாட்சி உறுத்துதோ, என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துவோ, நான் என்ன பண்ணுகிறேன், அதற்காக போய் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு நான் பலி செலுத்துகிறேன். ஏன்னா அந்த பலி செலுத்துறது மூலமாக நான் தேவனுடைய பார்வையில் என்ன பண்ணுகிறேன், குற்றமற்றவனாக மாறி ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியுள்ளவனாக மாறுகிறேன். சரி, அப்படி பலி செலுத்தி கொண்டே வருகிறார்கள். ஆனால் அந்த பாவத்தின் சம்பளம் மரணம், அதுக்கு தான் பலி செலுத்தப்படுகிறது. அப்படி பலி செலுத்தப்படும் போது எந்த மரணமும் தேவன் பாவத்துக்கு எதிர்பார்த்த தண்டனையை கொடுக்க முடியவில்லை, இப்படி சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பாவத்துக்கு பதிலாக செலுத்தப்பட்டது ஆடு மாடு காளைகள், இதோடைய மரணங்கள் தான் அங்கே போயிட்டு இருந்தது. ஆனால் பாவம் செய்தது யாரு? மனுஷன். மனுஷனுடைய மீறுதலின் தண்டனையை ஆடு மாடுகளுடைய பலிகள் என்ன பண்ணல, தேவனை சமாதானப்படுத்த முடியவில்லை. அதாவது தேவன் எதிர்பார்த்த அந்த தேவனுடைய கோபத்தை அவைகள் சாந்தப்படுத்தல, தேவனை அமைதிப்படுத்தவில்லை. பலி செலுத்தினா என்ன ஆகணும்? தேவன் அமைதியாகணும், தேவன் சமாதானம் அடையணும். ஆனால் காலங்காலமாக செலுத்தின எந்த பலியும் தேவனை அமைதிப்படுத்தவில்லை, அதில் தேவன் திருப்தி அடையவில்லை. அப்படி சொல்லலாம். ஒரு ஆடு மாடுகளால் உண்டாகிற பலிகள் மனுஷனுடைய பாவத்துக்கு தேவன் அதை பூர்ணமான நிவர்த்தியாய் அவர் பார்க்க முடியவில்லை. அப்போ என்ன பண்ணுகிறார்? இயேசு வருகிறார். இவர் நீதிபரர், இவர் குற்றமற்றவர், இவர் கீழ்ப்படுகிறவராக இருந்தார். இவரிடத்தில் அவர் பிரியமாயிருந்தார். இவர் என் நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன்னு சொன்னார். அப்போ என்னாச்சு? எல்லா கீழ்ப்படியாமையின் தண்டனையை, அதற்கு எல்லா கீழ்ப்படியாமையின் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த மரணத்தை இயேசு தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட பொழுது முதலாக என்ன பண்ணுகிறார்? முதலாக தேவன் என்ன பண்ணுகிறார்? தேவன் எதிர்பார்த்த அந்த தண்டனையை இவர் ஏற்றுக்கொண்ட பொழுது தேவன் சமாதானம் அடைந்தார். இந்த ஒருவருடைய பலியினாலே தேவன் என்ன ஆயிட்டார்? இப்போ சமாதானம் அடைஞ்சிட்டார். வேற எந்த பலியும் தேவனை சமாதானப்படுத்தவில்லை. இப்ப இந்த வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, இப்ப நான் சொன்னதை வச்சு இந்த வசனத்தை பாருங்க. அதாவது மனிதர்கள் செலுத்துகிற பலிகளினாலே தேவன் எதிர்பார்த்ததை நியாயப்பிரமாணம் செய்யவில்லை. அப்ப தேவன் என்ன பண்றார்? தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதாவது பாவத்துக்கு இப்போ இதுதான் ஆக்கினை. இதுக்கு முன்னாடி கொடுத்த பலிகள் எதுவுமே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. புரியுதா நான் சொல்றது? இயேசு செலுத்தின பலி பாவத்தை தேவன் பார்க்கிறார். இதுதான் பாவத்துக்கு ஃபைனலா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுதான் பாவத்துக்கு நான் கடவுள் கொடுத்த தண்டனை. இதுக்கப்புறம் எந்த தண்டனையும் பாவத்துக்கு தேவையில்லை. என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதத்தை சொல்கிறேன். அங்கே என்ன நடக்குது? பாவம் மரணம்ங்கிறது ஒரு பிரமாணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் செஞ்சால் கம்பல்சரி சாகணும் அப்படிங்கிற பிரமாணம் முதல்ல தோத்து போச்சு. எப்படி தோத்துதுன்னு கேட்டிங்கன்னா, பாவம் வஞ்சித்து வந்தது. பாவம் வஞ்சனை. இப்போ தேவன் பாவத்தை வஞ்சித்தார். பாவத்தை வஞ்சித்தார்னு தான் சொல்லலாம், பாவத்தை ஏமாற்றினார் சொல்லலாம். எப்படின்னா, பாவம் செய்கிற ஆத்மா தான் சாக வேண்டும். இதுவரைக்கும் பாவம் செய்தவர்களை மரணத்துக்குள்ளாக்கின வரைக்கும் அது கரெக்டாக இருந்துச்சு. என்னைக்கு பாவமே இல்லாத ஒருத்தரை, பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தவரை, இது தப்பான ஒரு ஆள் மேலே மரணத்துக்கு அவரை உட்படுத்தினபடினாலே இப்போ அந்த பிரமாணம் தோற்று போனது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பாவம் வஞ்சித்தது, தேவன் தன் குமாரன் மூலமாக பாவத்தை வஞ்சித்து
பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. ஒரு முறை தோற்றால் தோற்றதுதான். ஒரு முறை பாவம் அந்த பிரமாணம் ஒரு முறை தோத்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இப்ப பாருங்க, நான் சொல்ற புரியும். ஆனபடியினாலே இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்ன தெரியுமா இதோட அர்த்தம்? மாம்சத்தின்படி நடவாமல் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனை பிரியப்படுத்த என்னுடைய விருப்பத்தின்படி நடவாமல், நியாயப்பிரமாணத்தின்படி நடவாமல், என்னுடைய விருப்பத்தின்படி நடவாமல், ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்ன? விசுவாசத்தினால் நடக்கிறவர்கள். இயேசு இதை கரெக்டா செஞ்சிட்டார் என்ற அந்த விசுவாசத்தினால் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்ப பாவத்துக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லல, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. வாட் எ கிரேட் ட்ரூத்! கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆயிற்றே. ஆவியின் பிரமாணம் வர இடத்துலாம் சொல்லணும். என்ன? இயேசு அதை கேன்சல் பண்ணி இருக்கிறார் அப்படிங்கிற பிரமாணம். அது எப்படி எனில் இப்ப புரியும். மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்தை பாவத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்துக்கே ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிடுச்சுன்னா அது எப்படி? நான் பாவம் செஞ்சா எப்படி எனக்கு ஆக்கின தீர்ப்பு உண்டாகும்? தேவன் திருப்பி திருப்பி தண்டிக்கிறவருக்கு கிடையாது, அவர் நியாயாதிபதி. அப்போ நான் பாவம் செய்துட்டு அமைதியாக இருக்கலாமா? அதுக்கு கடைசியாக வரேன், அது அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு எனக்கு நான் பாவம் செய்தாலுமே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அங்கே வந்துடுவோம் முதல்ல. அதுதான் வேதம். பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட யாரும் எந்த பாவமே செய்யலையா? செய்யலைன்னு சொன்னாதான் பொய். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில், அதாவது இயேசு இதை செய்தார் என்று விசுவாசிக்கிற நம்மிடத்தில், தேவனை பிரியப்படுத்த இனி நான் ஒன்று செய்ய வேண்டியதில்லை, இயேசு அதை செய்து முடித்து விட்டார் என்று விசுவாசிக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்க அப்படி செய்தார். அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நான் தேவனுக்கு எப்படி பிரியமாக நடக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள், விசுவாசத்தின்படி நடக்கிறவர்கள் இயேசு செய்தவைகளையே சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம். இல்லை, நான் கர்த்தருக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சுன்னு போனால் திருப்பி நியாயப்பிரமாணத்தின்படி வாழணும்னு பார்த்தா அங்கே மரணம் தான் கிடைக்கும். ஆவியின் சிந்தையோ கிறிஸ்து எனக்காக செய்தார் என்பதையே நினைத்து கொண்டிருக்கிற எனக்கு என்னுடைய சிந்தைக்கு ஜீவனும் சமாதானமும், லைஃப் அண்ட் பீஸ். இப்படி இருக்கிறவங்க எப்படி பாவம் செய்வாங்க? ஹல்லேலூயா. முதல்ல ஒரு காரியத்தை நம்ம டீல் பண்ணணும்னா அது எப்படி தோத்துதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இயேசு எப்படி முற்றும் ஜெயங்கொள்ளுதல் எப்படின்னா, இயேசு எப்படி ஜெயிச்சிருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளுதலினாலே, the revelation knowledge brings the victory. ஹல்லேலூயா. இல்லாட்டி கிறிஸ்தவர்களுக்கு தோல்விதான். எப்படி என்றால், ஒரு வார்த்தையும் புரியும். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அதாவது நான் எப்படியாவது இதெல்லாம் நிறைவேற்றுறேன்னு சொன்னப்ப அன்னைக்கு எப்படி இருந்தாங்க? அவர்கள் பகையாக தான் இருந்தார்கள். தேவனுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும், செய்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் நினைக்கிறது தேவனுக்கு விரோதமான பகை. ஏன்னா அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. முடியலையே, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செய்யணும்னு பார்த்தா முடியலையே. திருப்பி திருப்பி அதை தேவனுக்கு பகைங்கனா மாத்திடுதே, ஆசீர்வாதத்துக்குரியவனா மாத்தல. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக மாறுகிறது. ஏன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை அது நிறைவேற்ற முடியாது. ஆவியின் சிந்தை விசுவாசம் என்ன பண்ணுகிறது? இயேசு எனக்காக இதை செய்திருக்கிறபடி விசுவாசிக்கிறபடினாலே என்னை தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் மாற்றுகிறது. தேவன் யார் மேல பிரியமா இருக்கிறாரு? தன் குமாரனை விசுவாசிக்க தான் பிரியமா இருக்கிறாரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இதை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். உடம்பு சரியில்லை, எப்படி விசுவாசிக்க போறோம்? இயேசு தானே எல்லாத்தையும் என் பாவம் என்னுடைய அக்கிரமங்களை சுமந்து நோய்களை சுகமாக்கி இருக்கிறார். இயேசு என் வியாதிகளை சுமந்தார். அவர் குமாரன் மேல் வைக்கும் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. பண பிரச்சனை இல்லை, இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் தரித்திரமானாரே, என்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றும்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுப்பார். எங்க சுத்தினாலும் நம்முடைய ஃபோக்கஸ் அவர் குமாரன் மேல் விசுவாசம் வைக்கும் போது தேவனை பிரியப்படுத்துகிறது. எப்படி என்றால், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள்.
கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அவர்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்க மாட்டாங்க. ஒன்றில் தவறுனா எல்லாத்திலும் தவறிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. தொடர்ந்து நிறைய பாவம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு என் மேலே பிரியம் இல்லை, என்னை ஆசீர்வதிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க பலவரவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் இனிமேல் நம்மளை சட்டை பண்ண மாட்டார், இவர் கதையை முடிச்சிட்டார் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய எனக்கு விரோதமாக தான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்க, அற்புதமாக இருக்குது. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்க சந்தோஷமாக இருக்குது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இப்போ பரிசுத்த ஆவியினுடைய பார்த்து வருகிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். அதாவது என்ன, எப்படி இந்த ஆவியானவர் உள்ள வந்தார்? ஏசு எனக்காக பர்ஃபெக்டாக செஞ்சு என்னை தேவனுடைய ஆலயமாக மாற்றினதுனால தானே உள்ளே வந்தார். எனக்குள்ள ஒரு ஆவியானவர் வந்திருக்கிறாருங்கிறது என்ன அர்த்தம்? தேவன் என்னை தகுதிப்படுத்தி பிள்ளை ஆக்கிட்டாருன்னு அர்த்தம். ஆகவே தான் ஆவியார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னு அப்பப்போ சாட்சி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்போ நான் எப்படி நடக்க போகிறேன்? ஆவிக்குட்பட்டவனாக இருக்கிறேன். இப்போ ஆவிக்குட்பட்டவனாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்புகிற. நல்லது, அப்படி தான் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுறது ஸ்தோத்திரம். ஆனால் சிந்தையில் இது வைக்கலன்னா சண்டேவோட போய்டும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. மண்டே டு சாட்டர்டே மாம்சத்துக்குரிய வாழ்க்கை நாங்களாம் வாழ்ந்துருக்கோம். சண்டேயில் அப்படியே உருண்டு பிறண்டு பெந்தகோஸ்தே அனுபவத்தில் வந்துட்டு மண்டே டு சாட்டர்டே ஃபுல்லி சின்ஃபுல் லைஃப், தவறான வாழ்க்கை. ஆனால் எப்படி திருப்பி திருப்பி தேவன் ஏற்றுக்கிட்டாருன்னு இப்போ தான் புரியுது. நமக்கு புரியாமல் இருந்தாலும் நம்ம பிரமாணத்துக்குள்ளே இருக்கோம். என்ன பிரமாணம்? பாவ மரணத்துக்குள்ளே இல்லை. என் பிள்ளைங்கிறதுனால தேவன் புரிஞ்சுக்கட்டும், என் பிள்ளை சபை புரிஞ்சுக்கட்டும் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமான வாழ்வுன்னா முதல்ல இந்த பிரமாணத்தின் சத்தியங்களை புரிஞ்சுக்கிட்டா பரிசுத்தமாக வாழ்றது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் இருந்தாலே நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீ தேவனுடையவரே கிடையாதுங்கிறாரு. அப்பனா இது நெகட்டிவ் எடுத்துக்கூடாது. தேவ ஆவியா இருக்கிறதுனால நீ தேவனுடைய பிள்ளை இல்லாமல் இருக்கவே முடியாது. தேவ ஆவியானவனுக்குள்ள இருந்தால் நீ தேவனுடைய பிள்ளை தான். அதனால தான் சொல்கிறேன், இவன் தேவனுடைய பிள்ளையா இல்லையாங்கிற அங்கீகாரத்தை கொடுக்கிறவர் ஆவியானவர். புற ஜாதியாகிய பழி பரிசுத்த ஆவியினாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் ஒரு மனுஷி அவளை தேவன் அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, அவன் சர்ச்சுக்குள்ள இருக்கிறனால இல்லை, அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தால், அவளுக்குள்ள ஆவியானவர் இருந்தால் அவன் தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய மகனாய் அங்கீகரிக்கப்பட்டவன். தேவன் அங்கீகரித்ததை நாமும் அங்கீகரிக்க வேண்டும். பேதுருட்ட சொல்றார் தேவன், நான் அங்கீகரிச்சிட்டேன், அதெல்லாம் அசுத்தம் சொல்லாதே புறஜாதியே. அதனால தான் பேதுரு ஞானஸ்நானம் கொடுக்கல. பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க போய் ஆவியானவர் அவங்க மேலே இறங்கி சொன்னார், இவர்களை என்னுடைய பிள்ளையாய் மாற்றிட்டேன், இப்போ போய் ஞானஸ்நானம் கொடு. இங்கே வந்து சீக்வன்ஸ் கிடையாது. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம். நான் சொல்கிறேன், ரட்சிப்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு ரட்சிப்பே போதும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் ஆவியானவருக்கு உங்களுக்கு நிரப்புவார். ஞானஸ்நானங்கிறது நம்மளுடைய அர்ப்பணிப்பு. அது the only qualification to receive the anointing of the Holy Spirit with the sign of speaking tongues is salvation. The blood of the lamb, if the blood of the lamb washes your life, the Holy Spirit will come upon you. Amen.